الحمد لله وكفى والصلاة والسلام على عباد الله الذين اصطفى وعلى آله وصحابه الشرفاء. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: وإن منكم إلا واردها كان على ربك حتما مقضيا ثم ننجي الذين اتقوا ونذر الظالمين فيها جثيا. கண்ணியமான அல்லாஹ்விலே, இன்று நாம் தொழுகையில் 3 அத்தியாயங்கள் ஓதியிருக்கிறோம். அதில் முதல் விதமான அத்தியாயம் சூரா மரியம். இந்த சூறாவில் 16வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசப்படுவதனால் இந்த சூறாவிற்கு பெயரே மரியம் என்று வச்சிருக்கிறாங்க. இதுல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், மறுமையில் பாவிகளுடைய நிலைமை எப்படி இருக்கும், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வானத்திற்கு உயர்த்தப்பட்டாங்க, ஏன்னா மௌத்தாக்காமலே அல்லாஹ் வானத்திற்கு பக்கம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் உயர்த்திருக்கிறான், அது எப்படி நடந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த சூரா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இரண்டாவதாக நாம் தொழுகையில் ஓதிய சூரா தாஹா. தாஹா அப்படின்னு சொன்னாலே அல்லாஹுடைய பெயரில் உண்டான ஒரு விஷயம், அதனால தாஹா என்பது அந்த சூறாவுக்கு பெயரா வச்சுதான் சொல்றாங்க. இதில் அல்லாஹுடைய படைப்பாற்றலை பற்றி, அவனுக்கு உண்டான திருநாமங்களை பற்றி, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய விரிவான ஒரு வாழ்க்கை குறிப்பு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தி, தொழுகின்ற விஷயங்கள், இப்படி பலவாறான விஷயங்கள் இந்த சூறாவில் சொல்லப்படுது. அதற்கு அடுத்ததாக நாம் ஓதிய சூரத்துல் அம்பியா. அன்பியா என்று சொன்னாலே நபிமார்கள். இதில் அதிகமாக நபிமார்களுடைய விஷயங்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு பெரிய நபியினுடைய பட்டாளத்தையே அல்லாஹ் இந்த சூறாவில் அவருடைய வாழ்க்கையின் விஷயங்களை சொல்வதனால் இந்த சூறாவிற்கு பெயரே நம்பியா, நபிமார்கள் என்று இந்த சூறாவிற்கு பெயர் வந்ததா சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, இன்று நாம் ஓதிய ஒரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுவான்: வஇம் மின்கும் இல்லா வாரிதுஹா, அந்த இடத்திற்கு வராதவர்கள் யாரும் கிடையாது, வருவதை காண அலா ரப்பிக ஹத்மம் மக்லியா, உம்முடைய இறைவன் அதை உறுதியான ஒரு விஷயமாக மாற்றி வைத்து விட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதை எந்த இடம் அப்படின்னு சொல்லும் போது முஃபஸ்ஸிரின் விளக்கம் எழுதி காட்டுறாங்க. எல்லா மனிதர்களும், உலகத்தில் படைக்கப்பட்ட அத்துணை கோடி மனிதர்களும், அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களும் கியாம நாளையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கின்ற பொழுது அவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு இடத்தை தாண்டித்தான் ஆக வேண்டும். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை அவர்கள் தாண்டித்தான் சென்றாக வேண்டும். சுவனவாதியாக இருந்தாலும் சிராத்துல் முஸ்தகீமை தாண்டித்தான் சுவனத்திற்கு செல்ல வேண்டும். நரகவாதியாக இருந்தாலும் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திற்கு சென்றுதான் நரகத்திற்கு செல்ல வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய இறைவனுடைய சோதனை காலத்திற்குண்டான ஒரு மிக பெரும் பாலம். இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி கொடுத்ததற்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, இது மிக பெரும் ஒரு சஹாபி. இந்த சஹாபி தன்னுடைய மனைவியின் மடியில் தலை வச்சு படுத்திருக்கிறாங்க. படுத்திருக்கக்கூடிய இந்த சஹாபி தேம்பி அழுகிறார். இவன் அழுகுவதை பார்த்து அவருடைய மனைவியும் கூடவே சேர்ந்து அழுகிறாங்க. இந்த சஹாபி மனைவியுடைய மடியில் படுத்து வந்து அழுகிறாரு. இதை பார்த்துட்டு அவருடைய மனைவி அழுகிறாங்க. இவர் உடனே அழுகி நிப்பாட்டி கேட்டாரு: நீ எதற்காக அழுகிற, நீ எதுக்காக அழுகிறன்னாரு. அப்ப மனைவி பதில் சொன்னாங்க: நீங்க எதுக்கு அழுகிறீங்கன்னு தெரியாம நான் அழுகிறேன்னா. நீங்க அழுகிறீங்க, நீங்க எதுக்கு அழுகிறீங்கன்னு தெரியாம நான் அழுகுறேன். ஏதோ பச்சை குழந்தை அழுச்சுன்னா காரணங்கள் சொல்ல முடியாது, அது பசியில் அழுவுதா, இது கடிச்சு காரணங்கள் சொல்ல முடியாது. அது போன்று மனைவி சொன்னாங்க: நீங்க என்ன சிறுவில்லையா, எதுக்கு அழுகிறீங்கன்னு எனக்கு தெரியல, அதனால கணவன் அழுதா மனைவி அழுவணும் தான், நானும் சேர்ந்து அழுகிறேன். அப்ப அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா பதில் சொன்னாங்க: நான் அழுது அந்த பச்சை குழந்தை அழுவது மாதிரி எதுக்குன்னு தெரியாத அழுகை அல்ல, சிறு குழந்தை அழுவது போன்று எதற்குன்னு காரணம் இல்லாத அழுகை அல்ல. நான் ஒரு வசனத்தை நினைத்து பார்த்தேன். இந்த இம்மின்கும் இல்லா வாரிதுஹா என்ற ஒரு வசனத்தை நினைத்து பார்த்தேன். நாளைய கியாம நாளையில் நான் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கின்ற பொழுது இந்த பாலத்தை கடந்து சுவனத்திற்கு செல்வேனா, அல்லது இந்த பாலத்தை கடப்பதற்கு முன்னால் கீழே விழுந்து நரகவாதியாக மாறிவிடுவேனா,
ஃபலா அதிரி அன்ஜு மின்ஹா அம்லா, அந்த பாலத்தை கடப்பேனா கடக்க மாட்டேனா என்பது உன்னுடைய மடியிலே படுத்திருக்கின்ற பொழுது எனக்கு நாளை கியாமத்தின் ஞாபகம் வந்து விட்டது. நான் சுவனவாதியா நரகவாதியா என்று தெரியாமல் அல்லாஹ்வுடைய பயத்திலே தேம்பி அழுகின்றேன் என்று அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா தன்னுடைய மனைவிக்கு விளக்கம் சொல்றாங்க. அப்பதான் தன்னுடைய மனைவிக்கு தெரியுது தன் கணவர் எதன் காரணமாக ஆழமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க சொல்லி. ஆனா சஹாபாக்கள் இந்த வசனத்தை கேள்விப்பட்டதும் தான் எப்படி எந்த இடத்திலே இருப்போம், சிராத்துல் முஸ்தகீமை பாலத்தை கடந்திடுவோமா என்ற பல வகையான சந்தேகங்கள் சஹாபாக்களுக்கு வச்சிரு. ஏன்னா ரசூலுல்லாஹ் அதை பத்தி மிக விரிவாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை பத்தி நான் நினைப்பது போல் சாதாரணமானதல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சிராத்துல் முஸ்தகீம் பாலம் வாளை விட மிக நுண்ணியமானது, கூர்மையானது, முடியை விட லேசானது, ஆனால் வாளை விட ரொம்ப கூர்மையானது சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்துல்லாஹ் மஸ்ஊத் ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க, எரிதுன் நாஸ ஜமீஆ ஸிராத, அந்த ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மக்கள் அனைவருமே சுற்றி கொண்டு வருவார்கள். வ வரூதுஹும் கியாமஹும், அந்த பாலத்தை தாண்டி தான் சுவனமா நரகமா முடிவாகும். அதனால மக்கள் எல்லாம் சுற்றி வருவார்கள். ஹவுலன் நாரி, அந்த நரகத்தை சுற்றி சுற்றியே வருவார்கள். சும்ம யஸ்தரூன அனி ஸிராத்தி, அந்த ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நடக்க ஆரம்பிப்பார்கள். பி அஅமாலிஹிம், அவர்களுடைய அமல்களுடைய முடிவை கொண்டு நடக்க ஆரம்பிப்பார்கள் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஃபமின்ஹும் மை யமிர்ரு மிஸ்லல் பர்கி, மின்னலை போன்று, ஒரு நொடி கூட அல்ல, மின்னல் வெட்டி மறைவதை போன்று அவருடைய அமல்களின் பாக்கியத்தினால் மின்னல் வேகத்திலே கடந்து ஸிராத்துல் முஸ்தகீமை தாண்டி சுவனத்திலே ஒரு சில கூட்டத்தார் சென்று விடுவார்கள். இது முதல் வகையான கூட்டம். ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, வமின்ஹும் மை யமுர்ரு மிஸ்லர் ரீஹி, பயங்கரமான காற்று அடித்தால் அந்த காற்றிலே எப்படி குப்பைகள் எல்லாம் வாரி செல்கிறதோ அது போன்று அவர்கள் செய்த அமல்களின் காரணமாக இரண்டாவது வகையான கூட்டத்தார் காற்றிலே பறப்பது போன்று பறந்து சுவனத்திற்குள்ளே நுழைந்து விடுவார்கள். காற்றடித்தால் எவ்வளவு வேகமாக செல்வார்களோ அந்த வேகத்தின் அளவிலே அவர்கள் ஸிராத்துல் முஸ்தகீமை கடந்து சுவனத்திலே நுழைந்து விடுவார்கள். ஒமின்ஹும் மை யமுர்ரு மிஸ்லத் தைரி, அதற்கடுத்து கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர்கள் பறவைகள் பறப்பது போன்று அந்த அளவு வேகத்திலே அவருடைய அமல்களுடைய அளவுக்கு தக்க அவர்கள் அந்த பறவைகளின் வேகத்திலே சென்று சுவனத்திலே நுழைந்திடுவார்கள் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வமின்ஹும் மை யமுர்ரு கஅஜ்வதில் கைலி, நான்காவது ஒரு வகையான கூட்டத்தார், அவர்கள் குதிரை வேகமாக சென்றால் இவ்வளவு வேகமாக ஓடுமோ அந்த அளவு வேகத்திலே நான்காவது வகையான கூட்டத்தார் அவர்கள் அமல்களின் பாக்கியத்தினால் சுவனத்திலே நுழைந்திடுவார்கள் நாங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அஞ்சாவது வகையான கூட்டம் சொன்னாங்க. ஒமின்ஹும் மை யமிர்ரு கஅஜ்வதில் இபிலி, ஒட்டகம் வேகமாக ஓடினால், ஒட்டகம் வேகமாக ஓடினால் எவ்வளவு வேகமாக ஓடுமோ அவ்வளவு வேகமான ஒரு ஓட்டத்திலே ஐந்தாவது வகையான கூட்டத்தார் சுவனத்திலே நுழைந்திடுவார்கள். கடைசியாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆறாவது ஒரு வகையான கூட்டத்தார், நமக்கு ஏற்ற மாதிரியே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆறாவது ஒரு வகையான கூட்டத்தார் ஓடுவாங்க. அவர்கள் எந்த வேகத்துல ஓடுவாங்க, ஒமின்ஹும் மை யமுர்ரு கஅதுவிர் ரஜுலி, பின்னாடி வாளை வச்சுட்டு ஒருத்தன் துரத்துனா எப்படி ஓடணும் அது மாதிரி ஓடணும் ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன, உயிருக்கு பயந்துட்டு உயிரை கொடுத்துட கூடாதுன்னு வேகத்துல பின்னாடி ஒருத்தர் துப்பாக்கி வச்சு வாளை வச்சு துரத்துனா எவ்வளவு வேகம் ஓடுவானோ அந்த அளவு வேகமா ஓடுவான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவனுடைய ஓட்டத்தின் வேகம் எப்படி இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவனின் ஓட்டத்தின் வேகம் ஹத்தா அன்ன ஆகிரஹும், இவர்கள் தான் சுவனத்தில் நுழைபவர்கள் கடைசி. அல்லாஹ் இந்த கூட்டத்தை காப்பாடி அல்லாஹ் முதல் கூட்டத்தில் நம்ம நுழைய வைக்கணும். அல்லாஹ் அதான் மிகப்பெரும் பாக்கியம். கடைசி கூட்டத்தார் ஒரு எதிரி துரத்தினால் எவ்வளவு வேகமாக ஓடுவானோ அவ்வளவு வேகமாக ஓடுவான் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்ன ஆகிரஹும், இவர்கள் தான் கடைசியானவர்கள். எப்படி தெரியுமா, மர்ரன் ரஜுலன் நௌரஹு அலா மௌலி இபஹாமை கதமிஹி, கூட்டத்துல ஓடுறான், சுனாமி வந்துச்சுன்னா அத்தனை பேர் ஓடினான், எவன் தடுக்கி விழுந்தா எவன் எஞ்சி ஓடினான்னு தெரியாது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் ஓடுவான், ஓடுற ஓட்டத்துல கூட ஓடி வரவன் தடுக்கி கீழே விழுந்தானா இல்ல ஓடினான்னு தெரியாது, இவன் எப்படியோ தப்பிச்சு போய் சேர்ந்தவன் அந்த மாதிரி ஓடுவான். கூட வர்றவன தள்ளி விட்டால் உள்ள போய் விழுந்துருவான். இவன் அஞ்சாவது ஒரு வகையான கூட்டத்தார் ரசூலுல்லாஹ், அடிச்சு பிடிச்சு இடத்த பிடிக்கிற மாதிரி ரிசர்வ் பண்ற மாதிரி சொன்னாங்க ரசூலுல்லாஹ். கூட வர்றவன் என்ன ஆவான்னு தெரியாது, அவன் காலை இவன் இடறி விட்டுட்டு உள்ள ஓடி போவான், இவன் என்ன ஆனான்னு அவனுக்கே தெரியாது. பின்னாடி வர வேண்டிய நிலைமை கவனிக்க மாட்டான். ஒரு எதிரி துரத்தினால் உயிருக்கு பயந்து எப்படி ஓடுவானோ அதே வேகத்திலே சென்று சுவனத்திலே நுழைவார்கள். இவர்கள் இறுதியான கூட்டத்தார் நகர் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க. இதோடு ஸிராத்துல் முஸ்தகீம் இவ்வளவு பேரை தான் ஏற்றுக்கொள்ளும், இந்த 6 வகையான கூட்டத்தாரை தான் ஏற்றுக்கொள்ளும். இந்த 6க்கு அடுத்து ஸிராத்துல் முஸ்தகீம் யாரையும் ஏற்றுக்கொள்ளாது. அப்படின்னா எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒஸ்ஸிராத்து தஹில மஸில்லத் அலைஹி, இதற்கு அடுத்து வரக்கூடிய கூட்டத்தார் எல்லாம் ஸிராத்துல் முஸ்தகீமே கால் வைப்பார்கள், அந்த பாலமே அவரை வலிக்கி விட்டு விடும். நாங்கள் சொல்றோம் சுப்ஹானல்லாஹ்.
இவர்களுக்கு அந்த முடியை விட லேசானது, வாளை விட கூர்மையானது, இவர்கள் ஓடுவதற்கு வாக்காக இருக்கும். ஆனால் பாவிகள் கால் வைத்தால் சிராத்துல் முஸ்தகீமே போ, என் மீது ஏறாது என்பது போன்று அதுவே வலிக்கி விட்டு ரசூலுல்லாஹ். வலிக்கி விட்டால் அவர்கள் நிலைமை என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹஸக கஹஸகில் கதாதி. அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திற்கு கீழே அல்லாஹ் பிடிகளை வைத்திருப்பான். அந்த பிடிகள் முள் போன்று இருக்கும். அந்த முள்ளிலே சறுக்கி கொண்டு உடலெல்லாம் கிழித்தவர்களாக அந்த பாலத்திலிருந்து கீழே இறங்குவாங்க. கொடூரமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆணி நின்றுகிட்டே இருக்குது பாலத்துல, அந்த பாலத்துல அப்படியே ஒருத்தர் சறுக்கி விழுந்தா எப்படி ரசூலுல்லாஹ் அதே மாதிரி சொன்னாங்க. ஹஸக கஹஸகில் கதாதி, அந்த பாலத்திற்கு கீழே பிடிகள் எல்லாம் இருக்கும், இரும்பிலான பிடிகள். பாலம் இவனை தள்ளிவிட்டதும் அந்த பிடியிலே அந்த முள்ளிலே விழுந்து உடம்பெல்லாம் கிழித்து கொண்டு அந்த பாலத்தின் வழியாக நரகத்திற்கு சென்று கொண்டிருப்பான். ஹாஃபத்தாகும் மலாயிக்கத்துன், அந்த பாலத்தின் இரு புறங்களிலும் மலக்குமார்களுடைய படை நின்று கொண்டிருப்பார்கள். கலாலீப மினன்னார், அவர்கள் நரகத்தினுடைய விலங்குகளை போட்டு அவர்களை இழுத்திடுவார்கள். இப்படித்தான் மக்களுக்கு கடைசியான வரையில் பாவிகளுக்கு இப்படித்தான் முடிவு செய்யப்படும் நாங்கள் ரசூலுல்லாஹ். இதுதான் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தினுடைய நிலைமை. பாவிகளுக்கு இப்படித்தான் முடிவு ஆக்கப்படும் ரசூலுல்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது பாவிகளுக்கு ஏற்படக்கூடிய நிலைமை. அடுத்து அல்லாஹ் அந்த வசனத்திலே சொன்னா, இந்த பாலத்தை கடக்காமல் யாரும் செல்ல முடியாது. ஆனால் சும்மா நுனஜில்லதீன தக்கவ், யாருக்கு அல்லாஹ்வை பற்றி உண்டான பயம் சிறிதாக இருக்கிறதோ, சும்ம நுனஜில்லதீன தக்கவ் அல்லாஹ் சொன்னா, வனதரு லாலிமீன ஃபீஹா ஜிஸியா, அவர்களை யாருக்கு தக்வா இருக்கிறதோ, யாருக்கு அல்லாஹ்வை பற்றி உண்டான சிந்தனை வருகிறதோ அவர்களை அல்லாஹ் கடக்க செய்வான், இதில் இருந்து காப்பாற்றி விடுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு மிகப்பெரிய விஷயத்தை, இந்த தக்வா வருவதற்கு என்ன தேவை, இந்த தக்வா நம்மிடம் வருவதற்கு, இந்த சிராத்துல் முஸ்தகீமை குறைந்தபட்ச அளவு கடந்து விடுவதற்கு தக்வா தேவை. அந்த இறையச்சம் வருவதற்கு என்ன தேவைன்னாங்க ரசூலுல்லாஹ். தேவைங்கிற விஷயத்தை சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. ஹதீஸ்ல வருகிறது, ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கூப்பிட்டான். கூப்பிட்டு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டானா, அத்ததரி லமா இத்தஹதுக கலீமா, உங்கள்கிட்ட நான் எதுக்காக பேசணும் தெரியுமா? அல்லாஹ் தூசின மலை கூப்பிட்டு பேசினான். அப்ப அல்லாஹ் கேட்டான், உங்கள்கிட்ட நான் எதுக்காக பேசணும் தெரியுமா? ஏன்னா ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு வித்தியாசத்துல இருந்துக்கிறாங்க. உங்கள்கிட்ட நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன், எதற்காக பேசணும் தெரியுமான்னு அல்லாஹ் கேட்டான். அப்ப மூசா சொன்னாங்க, அந்த ஆலம் இறைவா, நீ மட்டும்தான் அறிவா, எனக்கு காரணம் தெரியாது. எதுக்கு நீ பேச ஆசைப்பட்ட, எதுக்கு பேசணுங்கிறது உனக்கு தான் தெரியும் அல்லாஹ் அப்படின்னாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் சொன்னா, இன்னி நலர்து ஃபீ குலூபி இபாதி, என் அடியாருடைய உள்ளத்தை முழுவதையுமே நான் பார்த்தேன். அப்படி பார்க்கும் பொழுது ஃபலம் அர கல்பன் அஷத்து தவாதுஅம் மின் கல்பிக, உலகத்தில் எல்லா மனிதருடைய உள்ளத்தையும் தேர்ந்தெடுத்து நான் பார்த்த பொழுது உங்களுடைய உள்ளத்தில் மட்டும்தான் எந்த அளவிற்கு உங்களுக்கு கோபம் இருந்ததோ, எந்த அளவிற்கு உங்களுக்கு பயங்கரமான கோபம் இருந்ததோ அதே அளவிற்கு உங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி உண்டான, அல்லாஹ்விற்கு முன்னால் உண்டான பணிவு என்பதும் அதே அளவுக்கு இருந்துச்சு. அல்லாஹ் மூசா பார்த்து, உங்கள்ட்ட எந்த அளவுக்கு கோபம் இருந்ததோ அதே அளவிற்கு அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை உங்கள்ட்ட மட்டும் இருந்துச்சு. அந்த பணிவை நான் விரும்பினேன், அதன் காரணமாக உங்களை கூப்பிட்டு பேசினேன். அல்லாஹ் அந்த பணிவை நான் விரும்பினேன், அதன் காரணமாக உங்களை கூப்பிட்டு நான் பேசுறேன். அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னானா, உங்களுக்கு இவ்வளவு சிறப்பை கொடுத்திருக்கிறேன், இந்த பணிவின் மூலமாக உண்டான சிறப்பை நான் இதோடு நிறுத்தல்ல, இன்னும் ஒரு 6 விஷயத்தில் இந்த பணிவுக்குண்டான சிறப்பை நான் கொடுத்திருக்கிறேன். இன்னும் ஒரு 6 விஷயத்தில் இந்த பணிவுக்குண்டான சிறப்பை கொடுத்திருக்கிறேன். அப்படியானால் இந்த பணிவின் மூலமாகத்தான் அல்லாஹ்வை பற்றி உண்டான பயம் வருகிறது, அல்லாஹ் நம்மை விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால அல்லாஹ் சொன்னா, இந்த பணிவை நான் இதோட நிப்பாட்டல்ல, இன்னும் ஒரு 6 விஷயங்கள் இந்த பணிவை சிறப்பாக்கி வச்சிருக்கிறேன். அல்லாஹ் அப்ப மூசா கேட்டாங்க, இறைவா அது என்ன 6 விஷயங்கள், பணிவின் மூலமாக சிறப்பான 6 விஷயங்கள் என்ன கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் முதல் விஷயமாக சொன்னான், நான் மலைகளுக்கெல்லாம் வஹி அறிவிச்சேன், பூமியில் இருக்கக்கூடிய மலைகளுக்கெல்லாம் நான் வஹி அறிவிச்சேன். என்ன வஹி அறிவிச்சேன்? அல்லாஹ் சொன்னானா, மலைகளை பார்த்து சொன்னான், உங்களிடத்தில், மலைகளாகிய உங்களிடத்தில் ஒரு நபியையும் அவர் சார்ந்த ஒரு கூட்டத்தையும் உங்களுக்கு மேல் கப்பலோடு கொண்டு நிப்பாட்ட போறேன்னு அல்லாஹ் சொன்னான். மலைகளை எல்லாம் கூப்பிட்டு சொன்னா, உங்களுக்கு மேல் ஒரு நபியையும் அவர் நபி சார்ந்த கூட்டத்தையும் கப்பலோடு கொண்டு நிப்பாட்ட போறேன்னு அல்லாஹ். எல்லா மலைகளுக்கும் பெருமை தாங்க முடியல, ஏன்னா பெரிய பெரிய மலைகள் சொல்லிச்சு, அல்லாஹ் நம்ம மேலதான் நிப்பாட்டோம், நாம தான் பெருசா இருக்கிறோம்.
ஒரு கப்பல் வந்து நிக்கிற அளவுக்கு நம்ம தான் பெருசா நிக்க முடியும், நம்ம தான் நபிமாரெல்லாம் இறங்க முடியும், எல்லா மலைகளும் பெருமையா பேசிச்சு. அப்ப அல்லாஹ் சொன்னானா, ஒரு மலை மட்டும் மின் ஐன யகூனுலி கதர ஹத்தா ஜலிஸல்லாஹு தஆலா ஸஃபீனத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஒரே ஒரு மலை மட்டும் சொன்னதாம், அந்த கப்பலை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியை சுமந்து வரக்கூடிய கப்பலை அல்லாஹ் நமக்கு சுமக்கக்கூடிய பாக்கியத்தை தரமாட்டானா, அல்லாஹ் யாருக்கு நாடி இருப்பானோ என்று ஒரே ஒரு மலை மட்டும் பணிவாக பேசியதாம். ஒரே ஒரு மலை மட்டும் பணியாக பேசியதாம். அல்லாஹ் அந்த மலையை தேர்ந்தெடுத்து அந்த மலையிடம் சொன்னானான், உன் மீதுதான் அந்த கப்பலை கொண்டு நிப்பாட்ட போறேன், உன் மீதுதான் அந்த கப்பலை கொண்டு நிப்பாட்ட போறேன். அப்ப எல்லா மலைகளும் சேர்ந்து இறைவனிடம் கேட்டதாம், இறைவா யா ரப்பனா லிமா சுல்லில் ஜூத அலைனா வஹுவ அஸ்கரனா, நீ செலக்ஷன் செய்த, நாங்கெல்லாம் பெரிய பெரிய மலை, ஒரு கப்பல் நிக்கிற அளவுக்கு எங்க மேலதான் இடம் இருக்குது, நீ சின்ன மலையை போய் செலக்ஷன் செய்திருக்கிறீ, அதுவும் அந்த ஜூத் என்ற சின்ன மலையை செலக்ஷன் செய்திருக்க, என்ன காரணம்? என்ன காரணம்? எங்களை விட்டு அந்த சின்ன மலையை போய் நீ தேர்ந்தெடுத்திருக்கிற. அப்ப அல்லாஹ் பதில் சொன்னானா, இன்னஹு தவாலா அலி வ அன்தும் தவக்கல்தும், இன்னஹு தவாலா அலி, அந்த மலை மட்டும் பணிவாக என்னிடம் பேசியது, அந்த மலை பணிவாக பேசியதினால் அதனுடைய சிறப்பை நான் உயர்த்துவதற்கு நாடினேன் என்று சொன்னதோடு அல்லாஹ் நிப்பாட்டவில்லை. இன்றளவும் கூட நாம் குர்ஆனை ஓதினால் குர்ஆனிலே ஒரு இடத்திலே நாம் இப்படி ஓதுவோம், வஸ்தவத் அலல் ஜூதியி, ஜூத் மலையின் மீதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் சமமாக நின்றது என்று நம்முடைய வாயினால் ஒரு மலையை அல்லாஹ் புகழ வைத்தான். நம்முடைய வாயினால் ஒரு சாதாரண மலையை அல்லாஹ் புகழ வைத்தான். புகழ வைத்ததற்கு அல்லாஹ் காரணத்தை சொன்னான். எல்லா மலைகளை விட அது பணிவாக பேசியது, அதனால் அந்த மலையின் சிறப்பை உயர்த்த நாடினேன். ஒரு நபியை அந்த மலைக்கு மேலே நிப்பாட்டினேன், ஒரு நபி தாங்கிய கூட்டத்தை நிப்பாட்டினேன், ஒரு நபியை சுமந்து சென்ற கப்பலை நிப்பாட்டினேன். அது மட்டுமல்ல, கியாமத் வரை வரக்கூடிய சமுதாயத்தை குர்ஆனை ஓதுகின்ற பொழுதெல்லாம் ஜூதியி என்று அந்த ஜூது மலையை எல்லா மக்களும் வாயினார் புகழக்கூடிய அளவுக்கு நான் உலகத்தை சிறப்பாக எடுத்துரைத்தேன் என்று அல்லாஹ் சொன்னான். சிறப்பை அந்த அளவுக்கு நான் கொடுத்திருக்கிறேன், பணிவின் மூலமாக அந்த சிறப்பை நான் கொடுத்திருக்கிறேன். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது கேட்டாங்க, இறைவா சரி முதல் வகையான சிறப்பு அதற்கு, இரண்டாவது வகையான சிறப்பு எதற்கு நீ கொடுத்த? அப்ப அல்லாஹ் அதே தான் மறுபடியும் சொன்னான், இன்னொரு தடவையும் நான் மலையை அதே மாதிரி தேர்ந்தெடுத்தேன், மலையை தேர்ந்தெடுத்து நான் அந்த மலைகள்கிட்ட சொன்னேன், இன்னி முகல்லமுன் அலைக்குன் அப்தம் மின் அபீதி, என் அடியார்களில் இருந்து ஒரு அடியாரை இந்த மலையின் மூலமாக பேச வைக்க போறேன் அல்லாஹ் சொன்னான். இந்த மலையின் உதவி கொண்டு என் அடியாரில் இருந்து ஒரு அடியாரை நான் பேச வைக்க போறேன்னு சொன்னா, எல்லா மலையும் ஆனந்தத்துல கூப்பாடாடிச்சு. என்கிட்ட தான் இருக்கு, எல்லா மலையுமே கூப்பாடாடிச்சு. ஒரே ஒரு மலை மட்டும் சொன்னது, அந்த அடியார் என் மீது பேச மாட்டாரா என்று ஒரே ஒரு மலை மட்டும் பணிவாக சொன்னது. அந்த மலை அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், தூர் சீனா என்ற மலை. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமே அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மலை தூர் சீனா. இன்றளவும் நாம் குர்ஆனை ஓதினால் நாம் தூர் சீனா என்ற இடத்தை, தூர் சீனா என்று வார்த்தையை ஓதாமல் குர்ஆனை ஓத முடியாது. நம் வாயினால் புகழ வைத்தான். அதோடு அல்லாஹ் அந்த சிறப்பு நிப்பாட்டல்ல. தூர் சீனா மலைக்கு அல்லாஹ் கொடுத்த மிக பெரும் பாக்கியத்துல ஒண்ணு என்னன்னா, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, என்னை பார்க்கறதா இருந்தா முதல்ல மலையை பாருங்கன்னா. மலையின் மீது அல்லாஹ் வெறும் ஒளியை தான் இறக்கி வச்சான். மலை சுக்குநூறாக வெடிச்சது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. இதற்கு அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடைத்த சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இதற்கு அடுத்து கிடைத்த சிறப்பு என்னன்னா, எந்த ஒரு மனிதனும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய முகத்துக்கு முகம் நேராக பார்த்து பேச முடியாதான். எந்த மனிதனும் சாதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய முகத்துக்கு முகம் நேர பார்த்து பேச முடியாதான். கண்களில் அந்த அளவுக்கு ஒளி பவர் பிரகாசமா இருக்குமா, பார்வைக்கு நேருக்கு நேர் பார்த்தானா ஒளி போயிருமா. ஏன்னா அல்லாஹ்வுடைய ஒளி மலையில் மட்டும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணில் பட்டுச்சு. அப்படியானால் மலைக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணை யாரும் நேருக்கு நேர் பார்த்து பேச முடியாது. அதை விட இன்னொரு சிறப்பு சொன்னாங்க, 10 மைல் தூரத்தில் ஒரு ஊசி தொலைஞ்சு போனாலும் இருட்டு நேரத்தில் அமாவாசையில மூசா அலைஹிஸ்ஸலாம் தேடி இந்த இடத்துல இருந்து சொல்லிடுவாங்க. கண்ணுக்கு அவ்வளவு பெரிய ஒளி அல்லாஹ் கொடுத்தான். அந்த ஒளியை தாயில் இருக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் இந்த தூசினா இந்த மலைக்கு கொடுத்து இது பணிந்தது. அந்த பணிவை நான் விரும்பினேன், அதனால் குர்ஆனிலே அந்த தூசினாவை எடுத்து கூறினேன் என்று இரண்டாவதா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மூன்றாவதாக கேட்டாங்க, இறைவா சரி இரண்டு விஷயத்தினுடைய பணிவின் மூலமாக சிறப்பு நீ கொடுத்திருக்கிற, மூன்றாவதாக என்ன சிறப்பு கொடுத்த?
அப்ப அல்லாஹ் சொன்னா, மூன்றாவதாக கடலில் உள்ள மீன்களை எல்லாம் நான் தேர்ந்தெடுத்தேன். கடலில் உள்ள மீன்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து சொன்னேன், உங்களுடைய வயிற்றுக்குள் ஒரு நபியை புகுத்த போறேன் நான் சொன்னேன். உங்களுடைய வயிற்றுக்குள் ஒரு நபியை புகுத்த போறேன் நான் சொன்னேன். எல்லா மீன்களும் ஆனந்தத்துல கூத்தாடிச்சு. ஆனா ஒரே ஒரு மீன் மட்டும் சொன்னது, மன் அன ஹத்தா யஜஅலுல்லாஹு தஆலா பத்னஹு விஆ நபியிஹி. ஒரே ஒரு மீன் மட்டும் சொன்னது, அந்த நபியை சுமக்கக்கூடிய தட்டாக என் வயிறை அல்லாஹ் மாற்ற மாட்டானா என்று ஒரே ஒரு மீன் மட்டும் என்னிடம் பணிவாக பேசியது. அந்த மீனை நான் விரும்பினேன். அந்த மீனுடைய வயிற்றில் தான் ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை தங்க வைத்தேன் அல்லாஹ் சொன்னான். இன்று குர்ஆனை எடுத்து பார்த்தால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தில் யூனுஸ் என்று ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறான். அதில் முக்கியமான விஷயம் பங்கு பெறுவது இந்த மீன் தான். அல்லாஹ் சொன்னான், அது பணிந்தது. இன்றளவும் அல்ல, கியாமத் நாள் வரை மக்கள் படிக்கும் பொழுதெல்லாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை ஞாபகம் வந்தால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை விட மீன் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த சிறப்பை அல்லாஹ் கொடுத்தான். அது பணிந்தது, நான் சிறப்பை உயர்த்தி வச்சேன் அல்லாஹ். மூன்றாவது விஷயமாக மூசா சங்கடாங்க, இறைவா நான்காவதாக எந்த விஷயத்திலே கொடுத்திருக்கிற? அப்ப அல்லாஹ் சொன்னா, நான்காவதாக ஒரு சிறப்பு ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறார். நான் உலகத்தில் பறக்கக்கூடிய எல்லா இனங்களையும், பறவைகளாக பறக்கக்கூடிய எல்லா இனங்களையும் கூப்பிட்டு நான் சொன்னேன், உங்களுடைய வயிற்றிலே ஒரு மக்களுக்கு சிறந்த நோய் நிவாரணியான ஒரு மருந்தை உங்களுடைய வயிற்றிலே வைக்கப் போகிறேன் என்று எல்லா பறவை இனங்களையும் கூப்பிட்டு சொன்னேன். ஒரே ஒரு பறவை இனம் மட்டும் சொன்னது, மன் அன ஹத்தா யலஹு ஃபிய, இறைவா அதை என்னுடைய வயிற்றிலே வைக்க மாட்டாயா என்று ஒரே ஒரு இனம் கேட்டது. அந்த இனத்தை நான் தேனியாக மாற்றி வைத்தேன். தேனுடைய வயிற்றிலே தேனை கொடுத்து, அதனுடைய மலத்தையும் ஷிஃபாவாக கொடுத்து, அந்த தேனை மக்களுக்கு ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், மக்களுக்கு மிகப்பெரிய நோய் நிவாரணி தேனில் வைத்திருக்கின்றேன் என்று குர்ஆனிலே உணர்த்தி காட்டி ஒரு வசனத்தையே அல்லாஹ் இப்படி சொன்னான், வ அவ்ஹா ரப்புக இலன் நஹலி அனித்தஹிதி மினல் ஜிபாலி புயூதா. நான் தேனீக்களுக்கெல்லாம் வகை அறிவித்தேன், அனித்தஹிதி மினல் ஜிபாலி புயூதா, உங்களுடைய வீடுகளை மலைகளிலே ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று. அதனால்தான் இன்றவும் மலைத்தேன் தான் சிறந்த ஒரு தேன். மலைத்தேன் தான் சிறந்த தேன். ஏன்னா அல்லாஹ் தேனீக்களை கூப்பிட்டு மலையில் உங்களுடைய வீடுகளை அமைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னான். அதனால மலைத்தேனுக்கு நிகராக எந்த தேனும் கிடையாது. அதில் உண்டான நோய் நிவாரணி வேறு எதுக்கும் கிடையாது. அது ரசூலுல்லாஹிடம் ஒரு மனிதர் வந்தாரு, ஒரு சஹாபி கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ், இவருக்கு வயித்தால போய்கிட்டே இருக்க, யார ரசூலுல்லாஹ் என்ன பண்ணலாம்னாங்க. எதனால அவருக்கு வயித்தால போச்சுன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். வயித்தால போகுது நிப்பாட்டு என்ன பண்ணலாம் கேட்டாங்க. எதனால வயித்தால போச்சுன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அந்த மனிதர் சொன்னாங்க, தேனை அதிகமா குடிச்சாரு யார ரசூலுல்லாஹ், அதனால வயித்தால போகுதுன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹ் திரும்ப சொல்லி விட்டாங்க, இன்னொரு கிளாஸ் தேனை கொடுங்க, வயித்தால போற நின்னுறாங்க ரசூலுல்லாஹ். கூப்பிட்டு போனாங்க, கூப்பிட்டு போய் ஒரு கிளாஸ் தேனை வாயில ஊத்துனாங்க, கூட கொஞ்சம் வயித்தால ஓடிச்சு. தூக்கிட்டு ஓடினாங்க, யார ரசூலுல்லாஹ் சொன்னீங்க கூட கொஞ்சம் வயித்தால போகுது யார ரசூலுல்லாஹ், இன்னொரு கிளாஸ் கொடுங்க நின்றுனாங்க ரசூலுல்லாஹ். தூக்கிட்டு போய் இன்னொரு கிளாஸ் கொடுத்தாங்க, கூட கொஞ்சம் வேகமா போச்சு. தூக்கிட்டு யார ரசூலுல்லாஹ், என்ன யார ரசூலுல்லாஹ் நிக்குன்னு சொன்னீங்க, நிப்பாட்டாம நான் ஸ்டாப்பா போத யார ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், அல்லாஹ் சொல்லிட்டான் தேன்ல தான் மருந்து இருக்குன்னு, நீ கொடுத்த முறை சரியில்லை, இன்னொரு கிளாஸ் கூட கண்டிப்பா நின்றுனாங்க ரசூலுல்லாஹ். மூன்றாவது முறையாக அவருக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க, அதோடு நின்றுச்சுனாங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அப்படியானால் அல்லாஹ் மிக பெரும் எல்லா மருந்துக்கு உண்டான நோய் நிவாரணையை தேனியில் ஆக்கி வைத்து அந்த தேனிக்கு தேன் கொடுக்கக்கூடிய சிறப்பை அல்லாஹ் சொன்னா, அது மட்டும்தான் பணிந்தது. உலகத்தில் பறவையாக இருக்கக்கூடியதெல்லாம் வயிறு பெருசா இருக்கக்கூடியதெல்லாம் ஆசைப்பட்டுச்சு, என் வயிறு தான் பெருசா இருக்குது எனக்குள்ளதான் தேனை வைப்பா, என் வயிறு தான் பெருசா இருக்குது எனக்குள்ளதான் அந்த மருந்து வைப்பான். வயிறே இல்லாத ஒண்ணுக்குள்ளதுக்கு எல்லாம் மறந்து வச்சான். வயிறே பார்த்தா வயிறே இல்லாம தெரியும், அதற்குள்ள எல்லாம் மறந்து வச்சு சொன்னா, இது பணிந்தது. எப்படிப்பட்டதுக்குள்ள நான் வைப்பேன், எனக்கு அந்த சக்தி இருக்குது. யாரிடம் பணிவு இருக்குதோ அந்த பணிவை விரும்பி நான் கொடுத்தேன், அதனால தேனீச்சுக்கு அந்த சக்தியை கொடுத்தேன். அல்லாஹ் ஐந்தாவதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இறைவா அந்த சிறப்பை பெற்ற ஐந்தாவது விஷயம் என்ன அல்லாஹ் கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னான், அவுஹல்லாஹு தஆலா இலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வஹி அறிவிச்சு நான் கேட்டேன், மன் அன்த, நீங்க யாருன்னு கேட்டேன். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அனல் கலீல், இறைவா நான் உன்னுடைய உற்ற நண்பர்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் கேட்டான், மன் அன்த, நீங்க யார்? அனல் கலீம், இறைவா நீ என்னிடம் பேசியவன், நான் உன்கிட்ட பேசுங்கிற சிறப்பு என்கிட்ட இருக்குன்னாங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை அழைத்து அல்லாஹ் கேட்டான், மன் அன்த, நீங்க யாரு? அனர் ரூஹ், நான் உன்னுடைய ரூஹுல்லா, நான் உன்னுடைய ரூஹுன்னாங்க. உன்னால் உயிர் கொடுக்கப்பட்டவன், குன் என்று சொல்லினால் உண்டானவன், நான் உன்னுடைய ரூஹுன்னு பெருமையா சொன்னாங்க.
கடைசியா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்டானா, மன் அன்த, நீங்க யார்? அப்ப ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தை சொன்னாங்கன்னா, அனல் யதீம், நான் ஒரு அனாதை, அனல் அபீத், நான் உன்னுடைய அடிமைன்னாங்க. எல்லா நபிமார்களும் அல்லாஹ் சொன்னாங்க, நான் உன்கிட்ட பேசி வந்தாங்க, நான் உன்னுடைய ரூஹுன்னாங்க, நான் உன்னுடைய தோழர்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உன்னுடைய அடிமை யா அல்லாஹ், நான் சொல்ல போனா ஒரு அனாதைன்னாங்க. அல்லாஹ் உடனே மூசா தான் கூப்பிட்டு சொன்னானா, இதுதான் எந்த நபிக்குமே இல்லாத ஒரு சிறப்பை நான் ரசூலுல்லாஹ்க்கு கொடுத்தேன். ஏன்னா உங்கள்கிட்ட யாரிடமே இல்லாத ஒரு பணிவு ரசூலுல்லாஹ் கிட்ட மட்டும் இருக்குது. அதனால ரசூலுல்லாஹை கூப்பிட்டு அல்லாஹ் சொன்னா, ஃபரஃபா தரஜதஹு அலா ஸாயிரில் அன்பியா, எத்துணை நபிமார்கள் உங்களுக்கு முன்னால் வந்திருந்தாலும் சரி, எல்லா நபியை விட சிறந்த நபி நீங்கள் தான். எத்தனை நபிமார்கள் வந்திருந்தாலும் சரி, எல்லா நபிமார்களை விட கியாம நாளையிலே லிவாவுல் ஹம்த் என்ற கொடியை பிடிக்க போகின்ற நபி நீங்கள் தான். எத்துணை நபி வந்திருந்தாலும் சரி, எல்லா நபியை விட கியாம நாளையிலே ஷஃபாஅத் செய்வதற்காக தகுதி படைத்த ஒரே மனிதர் நீங்கள் தான். இத்தனை விதமான சிறப்புகளை கொடுத்ததற்கு அல்லாஹ் காரணம் சொன்னார். ரசூலுல்லாஹிடம் ஒரே ஒரு பணிவு இருந்தது, அதனால் எல்லா நபிமார்களை விட அவர்களை நான் முந்தி வச்சேன். அல்லாஹ் கடைசியா மூசாவை தான் கேட்டாங்க, இறைவா ஆறாவதாக கொடுத்த அந்த சிறப்பு என்ன? ஆறாவதாக என்ன மனிதனுக்கு எந்த பணியினால சிறப்பு கொடுத்த? அப்ப அல்லாஹ் சொன்னா, இதை யாருக்கென்றும் நான் குறிப்பாக்கல, குறிப்பாக்கி இருக்கிறேன். யார்? அல் முஃமினுல்லதி தவாலா லில்லாஹி பிஸ்ஸுஜூதி வத்தௌஹீத், எந்த ஒரு அடியான் இறைவா உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது, உன்னை தவிர எனக்கு வேறு எதுவும் முக்கியம் கிடையாது என்று பாங்கு சொல்லப்பட்டால் உடனே வந்து பள்ளிக்குள்ளே ஒது செய்து எவனொருவன் சஜிதாவிலே வீழ்கின்றானோ அவனை விட சிறந்தவன் உலகத்தில் யாரும் கிடையாது. நாம் பாங்கு சொல்லப்பட்டதும் பள்ளிக்குள்ளே நுழைந்து தவாலா பிஸ்ஸுஜூத், இறைவா நான் மண்ணுக்குள்ளே புதைந்து விட்டேன், நீ ரூஹை எடுத்தால் இன்னும் 6 அடி உள்ளே புகுந்திடுவேன், ரூஹை எடுக்காத வரை இந்த மண்ணோடு மண் ஒட்டிவிட்டேன் என்று எந்த மனிதன் சஜிதாவோடு தன்னை இணைத்துக் கொள்கின்றானோ அவனுக்கு அந்த சிறப்பை கொடுத்திருக்கிறேன் அல்லாஹ். ஆக கண்ணியமானவர்களே, நமக்கு அந்த சிறப்பு அல்லாஹ் தந்திருக்கிறான். யார் தொழுகைக்கு முந்தி கொண்டு வருகின்றாரோ, யார் சஜிதாவிலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் அந்த சிறப்பை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அல்லாஹ் இந்த மூமினுக்கு அந்த சிறப்பை கொடுத்தான். என்ன சிறப்பு? கியாம நாளையில் அவன் செய்த பாவத்திற்காக நரகத்திலே போடப்பட்டாலும், நரகத்திலே அவனுடைய உடம்பை பொசுக்கப்பட்டாலும், அவனின் நரம்புகள் பொசுக்கப்பட்டாலும், அவனுடைய சீர் சமமெல்லாம் மொத்தமாக வெளியாக்கப்பட்டாலும் சரி, அவனுடைய நெற்றியை மட்டும் அல்லாஹ் ஒன்றும் செய்வதில்லை. ஏன்? உலகத்திலே அவன் எனக்காக பணிந்தான். அந்த பணிந்த இடத்தை அவன் நரகவாதியாக இருந்தாலும் அந்த இடத்தை மட்டும் தீண்டுவதற்கு நரகத்திற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. அவ்வளவு பெரும் சிறப்பை அல்லாஹ் இந்த சமுதாயத்தினர்களுக்காக கொடுத்து விட்டு அல்லாஹ் சொன்னா, இந்த சமுதாயத்தவர்களுக்கு அவ்வளவு பெரும் 6ஆவதாக கிடைக்கக்கூடிய சிறப்பு, இதில் யார் வேண்டுமானாலும் கூட்டாய் கொள்ளலாம். யார் யாரெல்லாம் தொழுகைக்காக வந்து சஜிதாவில் தன்னை இணைத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் அத்துணை நபர்களும் கூட்டாகுவது மட்டுமல்ல, அவர்கள் இப்படியே இணைத்து இணைத்து தன்னுடைய பணிவை காட்டினால் நாளை கியாம நாளையில் அவர்கள் அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை சும்ம நுனஜ்ஜில்லதீன தகவ், இவர்கள் என்னுடைய பயத்தை கொண்டு கடப்பதற்கு இலகுவாக இருக்கும் என்று அல்லாஹ் நமக்கு ஒரு சுபசோபனமாக இந்த பணிவு என்பது வந்துவிட்டால் போதும், உங்களுக்கு சிராத்துல் முஸ்தகீமை கடப்பது இலகுவான ஒரு வழியாக மாறிவிடும். சிராத்துல் முஸ்தகீமை கடந்து விட்டால் எந்த பயமும் கிடையாது. அதுதான் நாம் சந்திக்க போகின்ற கடைசி கட்ட சோதனை. அந்த சோதனையை கடப்பதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்தில் தொழுகையோடு தன்னை இணைத்துக் கொள்ளுங்கள், உலகத்தில் சஜிதாவோடு தன்னை இணைத்துக் கொள்ளுங்கள். இந்த சஜிதா நாளை உங்களை அந்த கியாம நாளையிலே அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் மின்னல் வேகத்திலே கடக்கக்கூடிய முதல் கூட்டத்தாரோடு நம்மை சேர்த்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த தொழுகையின் மூலமாக நம்முடைய சமுதாயத்தின் அனைவருக்கும் பின்வரக்கூடிய நம்முடைய சந்ததியின் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட சிறப்பை தந்து இந்த ரமலானை பூர்த்தி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மூலமாக அரும்பெரும் நன்மைகளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.